உன் மடி மீதுதான் கண் மூடுவேன். வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான். நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான். உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா? குலவிளக்காக நான் வாழ வழிகாட்டவா? காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன் மடி மீதுதான் கண் மூடுவேன். அப்பா! பாடின எனக்கே அவ்வளோ பரவசமா இருந்ததா? நடிச்சவங்க, ஏன் நம்ம உண்மையிலேயே பாடின எல்.ஆர். ஈஸ்வரி அம்மா, இசையமைச்ச எம்.எஸ்.வி. இவங்கலாம் எவ்வளோ பெருமைப்பட்டுக்கணும். பாலச்சந்தரோட வெள்ளி விழா படத்துல தான் இந்த பாடல். ஜெமினி, ஜெயந்தி காம்பினேஷன்ல இந்த பாடல் ரொம்ப அவ்வளோ அழகா இருக்கும். இதுல எந்த விதமான விரசமோ எதுவுமே இருக்காது. அதனால நம்ம வந்து இந்த பாடல என்னைக்குமே மறக்கவே முடியாது. இது வந்து திரை இசையில அவங்க பாடின பாடல்கள். அடுத்தது, நான் வந்து ஈஸ்வரி அம்மாவோட ஆடி மாசம் அப்படின்னு வந்துக்கிட்டா, எல்லாரும் ஈஸ்வரி அம்மாவ நினைக்காதவங்களே கிடையவே கிடையாது. அத்தனை பேரும் அவங்களோட அதாவது அம்மன் பேர்ல அவங்க எவ்வளோ வெரைட்டீஸ் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டே போடலாம். அதாவது கற்பூர நாயகியே கனகவல்லி, தாயே கருமாரி, உலகாளும் உமையவளே, உன் பாதம் பணிந்து நின்றேன், உன் புகழை கேட்டு எந்தன் உள்ளமெல்லாம் உருகுதம்மா. உலகாளும் உமையவளே, உன் பாதம் பணிந்து நின்றேன். வெள்ளிமலை வாசலிலே சிவனோடு சேர்ந்து நின்றாய். வெள்ளிமலை வாசலிலே சிவனோடு சேர்ந்து நின்றாய். விநாயகனும் வேலவனும் விளையாட சிரிக்கின்றாய். உலகாளும் உமையவளே, உன் பாதம் பணிந்து நின்றேன், உன் புகழை கேட்டு எந்தன் உள்ளமெல்லாம் உருகுதம்மா.